அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த தாய்மார்களே, நான் இன்னைக்கு வாழைத்தண்டு சூப் எப்படி தயாரிக்கிறதுன்னு காட்ட போகிறேன். வாழைத்தண்டை வட்டமாக நறுக்கி சின்ன சின்ன பீஸாக நறுக்கி அதை ஒரு தண்ணீரை போட்டு வச்சுருக்கேன். நாரெல்லாம் எடுத்துட்டு தண்ணீரை போட்டு வச்சுருக்கேன். இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இதை நான் இப்போ வேக போட போகிறேன். இந்த பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன், ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த வாழைத்தண்டை வேக போட போகிறேன். அப்புறம் வேகட்டும். கொஞ்சோண்டு அதில் லேசாக உப்பு போட்டுறேன். வேகட்டும். வெந்த பிறகு நல்லா கொதிக்கணுமா? நல்லா கொதிக்கணும். அது நல்லா கொஞ்சம் நேரம் வேகணும். இந்த கான் மாவு ஒரு ஸ்பூன் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு அதில் ஊற்றணும். கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு அதை ஊற்றிட்டு அப்புறம் காட்டுறேன். கொஞ்சம் மிளகு பொடியும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி கொதிக்குது பாருங்க. வேகட்டும். இப்போ வெந்துருச்சு. நான் இப்போ இந்த கான் மாவு கலக்கி வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூனு. அதை ஊற்றுறேன். அதோட இந்த எடுத்து வச்சுருக்க மிளகு பொடியும் போடுறேன். அவ்வளோதான், சூப் ரெடி. இது சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். அதே நேரத்தில் மலச்சிக்கல்லாம் வராது. ரொம்ப நல்லது. நல்ல உணவே மருந்தாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். நன்றி.